சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில நம்முடைய சிந்திங்க9.com ஆன்லைன் ஷாப்ல பஞ்சகவ்ய விளக்கு முதல் கொண்டு நிறைய சாம்பிராணிகள் இருக்கு. குங்குளியம் இருக்கு, மகிஷாசி சாம்பிராணி இருக்கு, வெண்கடுகு இருக்கு, இப்படின்னு ஏகப்பட்ட சாம்பிராணி இருக்கு. இந்த சாம்பிராணி எல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு திவ்ய பொருளும் ஒரு மகான்களினுடைய ஒரு வெளிப்பாடு, ஒரு ரிஷிகளினுடைய வெளிப்பாடு, ஒரு சித்தர்களினுடைய ஆசீர்வாதத்தோட அந்த பொருள் அப்படின்றது இருக்கு. அப்படின்றது யாராலையும் இல்லைன்னே சொல்ல முடியாது. நீங்க எந்த சித்தர் ஆலயத்துக்கு போங்களேன், அங்க ஒரே புகை மூட்டமா இருக்கும், சாம்பிராணி வாசனையா இருக்கும். நம்மளை சுத்தி சாம்பிராணி வாசனை வருதுன்னு சொன்னாலே அங்க சித்தர்களினுடைய அனுகிரகம் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படி இந்த சாம்பிராணி ஆகட்டும், இந்த பஞ்சகவிய விளக்காகட்டும், நாம வீட்டுல ஏத்தும் பொழுது முதல்ல நம்ம வீட்டுக்கு சித்தர்களினுடைய அருள் கிடைக்குது. சித்தர்கள் வந்துட்டாலே நம்ம வீடு நல்ல கமகமன்னு வாசனையாவே இருக்கும். ஒரு சிலர் சொல்றது உண்டு, நான் என்னதான் சாம்பிராணி போட்டாலும் வீடு வாசனையாவே இல்லை, எவ்வளவுதான் ஊதுபத்தி ஏத்தினாலும் வீடு வாசனையே வரல அப்படின்றது உண்டு. என்ன காரணம்னா, நம்ம வீட்டுல நாம ஏத்தக்கூடிய சாம்பிராணியினுடைய மனம் வெளியில வராத அளவுக்கு தேவையில்லாத சில சக்திகளும் அங்க இருக்கு, நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு. அப்படின்னு இருந்தாலும் கூட நமக்கு ஊதுபத்தி இந்த சாம்பிராணி எல்லாம் மணக்காது. இது 100% உண்மை. இது உடனே நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நாம தொடர்ந்து அந்த சாம்பிராணி ஆகட்டும், இந்த பஞ்சகவிய விளக்காகட்டும் ஏத்த 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 என்ன ஆகும், அந்த துர்சக்திகளுக்கு அங்க இருக்கிறதுக்கே பிடிக்காம எல்லாம் தெரிச்சு ஓடும். எதுக்கு கோயில்கள் எல்லாம் கோயில்ல சாமி இருக்கு, கோயில்ல கடவுள் இருக்காங்க, கோவில்ல எல்லா தேவதைகளும் இருக்கு, ஆனாலும் அங்க எதுக்கு இந்த சாம்பிராணி ஆகட்டும் ஊதுபத்தி ஆகட்டும் எவ்வளவு பூஜைகள் ஏன் செய்யறாங்க? அதனுடைய சக்தியை அதிகப்படுத்துக்கிறதுக்கு தான். அங்க அதுக்காக நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு சொல்ல வரல, இன்னும் அந்த சக்தியை அதிகப்படுத்துறதுக்காக அங்க இவ்வளவு பூஜைகள், இவ்வளவு மங்கள பொருட்கள், திவ்ய பொருட்கள் பயன்படுத்துறாங்க. இன்னொரு காரணம், எல்லாராலையும் நாம வீட்டுல இருந்து இந்த மாதிரியான திவ்ய பொருள்லாம் பயன்படுத்த முடியாது, இப்படி சாம்பிராணி நம்ம வீட்டுல இருந்து போட முடியாது, இந்த சாம்பிராணி என்னால வாங்க முடியாதுன்னு எவ்வளவோ பேர் அந்த காலத்துல எல்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாம் அந்த புகையை அனுபவிக்கணும், அவங்க எல்லாம் அந்த புகையை சுவாசிக்கணும், அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், அவங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் கோவில்கள்ல எல்லாரும் பொதுமக்கள் எல்லாம் கலந்துக்கும்படியாக இந்த பெரிய பெரிய யாகங்கள், வேள்விகள் இதெல்லாம் செஞ்சதுக்கான காரணம், அந்த புகையை ஊர் மக்கள் அத்தனை பேரும் நுகரணும், அவங்க எல்லாம் உள்வாங்கணும், அவங்க வியாதிகள் குணமடையணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா இந்த சாம்பிராணி போட்டா வீட்டை நகை சேர்ந்துருமா, இந்த சாம்பிராணி போட்டா நோய் நொடி இல்லாம இருந்துட முடியுமா, இந்த சாம்பிராணி போட்டா வீட்டுல கடன் போயிடுமா அப்படின்னு சில பேர் நினைக்கிறது உண்டு. இது 100% உண்மைங்க இந்த விஷயங்கள்லாம். இல்லைன்னா கோவில்ல எதுக்காக இந்த யாகங்கள் பண்ணணும், வேள்விகள் பண்ணணும்? நம்ம வீட்டுல இதெல்லாம் செய்யும் போது அத்தனை பலனும் நாம அனுபவிக்க முடியும். முன்னாடிலாம் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு அவங்களுடைய நேரத்தெல்லாம் கோயில்கள்ல இருந்து அந்த நல்ல விஷயங்களை உள்வாங்கிக்கிற அளவுக்கு நேரம் இருந்தது. ஆனா இப்ப நாம நம்முடைய கால சூழல், நம்ம வேலைக்கு போக வேண்டியதா இருக்கு, வீட்டுல அவ்வளவு வேலைகள் இருக்கு, குழந்தைகளை பார்த்துக்கணும், எல்லாமே நம்ம தான் கவனிக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நமக்கு மனசும் ஒரு ஆற்றலோட இருக்கணும், உடலும் ஒரு ஆற்றலோட இருக்கணும். அப்படின்னா இப்படியான திவ்ய பொருட்கள் நம்ம வீட்டுல பயன்படுத்தும் போது தான் கிடைக்கும். ஒரு சாம்பிராணிக்குமே ஒரு மூலிகை தன்மை இருக்கு, ஒரு திவ்ய பொருளுக்குமே ஒரு மருத்துவ குணங்கள் இருக்கு. இப்போ நீங்க வெண்கடுகு போடுறீங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு கசப்பு தன்மையை, புகையை வெளியே விடுது. அந்த கசப்பு புகை என்ன பண்ணுது, வீட்டுல இருக்கக்கூடிய கிருமிகளை எல்லாம் அழிக்குது. நாம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கிருமிகளையும் அது அழிக்குது. குங்குளியம் போடுறீங்க, இந்த குங்குளியம் வெளியில இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு ஒரு கசப்பான தன்மையை தருது. அதனால வீட்டுக்குள்ள தேவையில்லாத இந்த பாம்பு, பூரா, தேளு இதெல்லாம் வராம தடுக்குது. மகிஷாசி சாம்பிராணி அப்படின்னும் போது அது ஒரு விதமான ஆற்றலை தருது. இப்படி ஒரு திவ்ய பொருளுமே அதற்குரிய மருத்துவ குணங்களை,
புகையாக வெளியில வரும்போது அதை நாம நுகரும் போது நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத நீர்கள் வெளியேறுது, தேவையில்லாத கிருமிகள் அழியுது, நம்ம உடல் ஆரோக்கியமா ஆகுது. உடல் ஆரோக்கியமா ஆயிட்டாலே நாம நல்லா உழைக்க ஆரம்பிச்சிடும். ஒண்ணும் இல்லைங்க, சாதாரண விஷயம். தலை வலிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல சளி பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்றோம், அப்படியே இழுத்து போத்திட்டு படுத்துறோம். உடம்பு முடியலப்பா, தலை பயங்கரமா வலிக்குது, மூக்கெல்லாம் அப்படியே வலிக்குது, உறிஞ்சு முடியல உடம்புக்கு, சொல்றோமா இல்லையா? உடனே நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்க, ஏதாவது உடனே இந்த நொச்சியில அதை இதெல்லாம் போட்டு மூட்டம் போட்டு அந்த புகைய நமக்கு காட்டுவாங்க இல்லையா, பேர் சொல்லாதது, அதை கொளுத்திட்டு அந்த புகையை நமக்கு மூக்கில ஏத்துவாங்க. உடனே சளி எல்லாம் சரியாயிடும். அந்த அளவுக்கு அந்த மூலிகை தன்மை அப்படிங்கிறது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நோய்களை விரட்டக்கூடிய தன்மை கொண்டது. நம்ம உடலை நாம சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலே ஓடி ஆடி உழைக்க ஆரம்பிச்சிடுவோம். இதை வாரம் வாரம் செய்யும் போது நாம நோயில படுப்போம் அப்படின்றதே கிடையாது. படுப்போமா சொல்லுங்க? நோயில எனக்கு நோய் வந்துருச்சு, எனக்கு உடம்புக்கு முடியல அப்படின்னு நம்ம படுக்க முடியுமா? உடம்பு நல்லா இருந்தா நம்ம உட்காருவோமா சோர்ந்து? இப்படி இந்த சாம்பிராணி ஆகட்டும், பஞ்சகவ்ய விளக்கு, இது அத்தனையுமே அவ்வளவு ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு புகையை வெளியே விடுது. அதை நாம சுவாசிக்கிறோம், உடல் கலகலன்னு ஆகுது, மனசு தெம்பாகுது, உடல்ல இருக்கக்கூடிய கிருமிகள்லாம் அழியுது. அதனால நாம ஆரோக்கியமா இருக்கிறோம். அடுத்த 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 வேலைகளுக்கு நம்ம தயார்படுத்திக்கிறோம், உழைக்கிறோம். உழைக்கும் போது நம்முடைய ஆற்றல் வெளிப்படுது. அதன் மூலம் நாம இன்னும் நிறைய சாதிக்கிறோம், சம்பாதிக்கிறோம், நகை வாங்குறோம், பணம் வாங்குறோம், இல்லையா அந்த பணத்தை வச்சு நாம நகையை மூட்டுறோம், இல்ல பத்திரத்தை மூட்டுறோம், ஏதோ ஒண்ணு நம்ம செய்யறோம். இதுதான் உண்மை. அதனால இந்த சாம்பிராணி எல்லாம் போட்டா நகையெல்லாம் மீட்டுற முடியுமா? சாம்பிராணி போட்டா வீடு கட்டிட முடியுமா? சாம்பிராணி போட்டா நோய் போயிடுமா? எல்லாமே சரியாகும். மனசு இருந்தாதான். நம்பிக்கையோடு செய்யும்போது எல்லா வெற்றியும் நம்மை தேடி வரும். சரிங்களா? இந்த பஞ்சகவ்ய விளக்கு, இந்த சாம்பிராணி எல்லாமே நம்மளுடைய சிந்திங்க9.com ஆன்லைன் ஷாப்ல பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். லிங்க் தரேன், வேணும்னா வாங்கிக்கோங்க. இந்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதே போல வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்.